அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் பாரம்பரியமான வெங்கல பொருட்கள் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே வரோம். இது வரைக்கும் நிறைய ஸ்டேட்டுக்கு நிறைய பேருக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுலேயே வந்து இது பார்த்திங்கன்னா மினி வெர்ஷன், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பாருங்களேன். மினி வெர்ஷன் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி மினி வெர்ஷன்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு பிராண்ட்ஸை. ஸோ இது வந்து நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக நம்ம வந்து ஷோ பீஸாக வைக்கலாம். அதை பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. இங்கே பாருங்களேன், ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். மேலே வந்து இதில் வந்து நம்ம ஊதுபத்தி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் அழகாக நம்ம வந்து ஊதுபத்தி வச்சுக்க முடியும். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், எந்தவித டேமேஜுமே இல்லாமல் இருக்குது. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டி தூபக்கால். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சூடம் ஏற்றிக்கலாம். இதில் வந்து தூபக்காலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறவங்க இருப்பீங்க வீடுங்களில். ஸோ அவங்களாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி சும்மா சாதாரணமாக எதுலையாவது வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்பவே ஆபத்து. இந்த மாதிரி ஒரு பிராஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதில் அழகாக நம்ம வச்சுக்க முடியும். சூடம் ஏற்றும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றும் போது இதை வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் சூடம் காமிக்கிறது கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே வெயிட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் மெட்டீரியல். அடுத்து இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிராஸ் தான். இது வந்து நம்ம நார்மலாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் ஒரு பழம் வச்சு பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரசாதம் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா சுவாமிக்கு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டான பிராஸ். இங்கே பாருங்களேன், எந்தளவுக்கு ஒரு நல்ல பலபலன்னு இருக்குது பாருங்கள். அன்யூஸ்டு பீஸாக இருக்குது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து இது வந்து பழசு தான். அடுத்தது பார்க்க போகிறது ஒரு பித்தளையில் ரொம்பவே வெயிட்டான தட்டு, அதாவது வார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்ப்பு தட்டு தான் இது. இந்த முனையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக மடித்து விட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள், ஸோ ரேர். இந்த மாதிரி தட்டுலாம் வந்து வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். இந்த முனை அப்படியே மடித்து விட்ருக்கிறதெல்லாம். இது ரெண்டு வெங்கல சட்டிங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டின் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் இன்னொரு வாட்டி டின் கோட் பண்ணிக்கலாம். அப்படி டின் கோட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் வந்து நீங்கள் மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது லிக்யூட் வந்து நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க, சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இதிலே வச்சுக்கலாம் அப்படி. ஏன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டின் இருக்கிறனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெவி பீஸு நல்லாயிருக்கு. அடுத்து இதில் வந்து இது பார்த்திங்கன்னா டின் இல்லாதது. ஆக்சுவலாக இது பிராண்ட்ஸ் தான். ஸோ டின் இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அவ்வளோதான். அடுத்தது பருப்பு சட்டிலே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டி பருப்பு சட்டி. இது கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா பலன்னு ஆகிடும் இது. அடுத்து ஒரு குட்டி முறி கரண்டி. இந்த முறி கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சட்னி எடுக்கிறதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே மெல்லிசாக தான் இருக்கும். ஸோ இந்த சட்னி இதெல்லாம் எடுக்கிறது கிண்ட முடியாது இதில். இந்த மாதிரி சட்னி, இந்த மாதிரி குழம்பு அதெல்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு இதை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்கும். முறிக்கரண்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெலிசாக தான் வரும். அது மொத்தமாக இருந்துச்சுன்னா அது பித்தளை கரண்டி. அடுத்து ஒரு தாம்பாளம் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய தாம்பாளம். இங்கே பாருங்களேன், எந்தளவுக்கு ஒரு பெரிய தாம்பாளம் பாருங்கள். இது வந்து ஒரு 13 இன்ச்சு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த அமைப்பில் இருக்குது தாம்பாளம். இந்த மாதிரி அமைப்பில் வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. வெயிட் வந்து அரௌண்ட் ஒரு 1.4 kg அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். ஏதாவது சாதம்லாம் கொட்டி கலர்றது கூட இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோவிலுங்களுக்கு ஒரு 5 மாவிளக்கு 6 மாவிளக்கு போகிறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது வருஷத்தட்டுலாம் வச்சிங்கன்னா மாலை இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும் தாம்பாளம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மங்கு தான் இதெல்லாம். உள்ளுக்குள்ளே வந்து எனாமல் நல்லா இருக்குது. ஸோ இந்த மங்குலையும் நீங்கள் வந்து குக் பண்ண முடியும். எப்படி குக் பண்ணணும் அப்படின்னா, இதில் வாட்டர் ஏதாவது வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை அடுப்பில் ஏற்றணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பவுல்லாம் இருக்குது. இது வந்து பவுல் மாடல். ஸோ இதில் சட்னி இல்லைனா ஏதாவது ரைஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மங்கிலே வாளி. இங்கே பாருங்கள்,
வித் எனாமலோடு இருக்குது. அதிலே இது கொஞ்சம் பெரிய வாளி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆயில் கேன் தான் இது. இங்கே பாருங்கள், இது முன்னாடி வந்து பால் வாங்குறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள டீன் கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் இதில். அடுத்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. 2 பக்கமும் காது வச்சு குக் பண்ணுற மாதிரி. இது வந்து அடுப்புலையும் ஏற்றிக்கலாம், நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பியூர் பிராண்ட்ஸ் தான் இதோட மெட்டீரியல். நான் சொன்னேன் இல்லையா அந்த கரண்டி, அது என்ன மெட்டீரியலோ சேம் அதே மெட்டீரியல் தான் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக குறைஞ்சிருச்சு, ரொம்ப ரேர் தான் இது. அடுத்தது பாருங்கள், ஒரு வாளி, குட்டி வாளி. அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்டு கொட்டி வைக்கிறதுக்காக உள்ள அந்த உப்பு மரவை தான் இது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக என்கர்வ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து ஏற்கனவே டின் போட்டிருக்காங்க. அதனால் தாராளமாக நம்ம சால்ட்டு கொட்டி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஸ்க்யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பால் அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, பால் மருந்து இதெல்லாம் இழைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அந்த பாலாடை தான் அது. சில பக்கம் வந்து சங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது முனை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெட்டாத மாதிரி நல்லா வளவலன்னு இருக்கும். ஈவன் இந்த காலத்தில் யாரும் இந்த மருந்து இதெல்லாம் இழைச்சி ஊற்றுறது கிடையாது. வித் டாக்டர் அட்வைஸோடு தான் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணணும். எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட நம்ம குழந்தை டாக்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். ஒரு சாஸ்திரத்துக்கு இதை வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ வீட்டில் வந்து குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு சாஸ்திரத்துக்கு, அப்படி குழந்தை வேணுங்கிறவங்க அவங்க கூட இது வந்து ஒரு சாஸ்திரத்துக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த பாலாடையை எல்லா வீடுகளையும் குழந்தைங்க இருக்கிறவங்க வீடுகளில் அந்த காலத்தில் இருக்கும். பட் அப்போ வந்து மருந்தெல்லாம் இழைச்சி ஊற்றிருக்காங்க. இதில் அந்த சின்ன சின்ன இந்த இதெல்லாம் வந்து இழைச்சி அதில் ஊற்றுவாங்க. எனக்கே கூட ஊற்றிருக்காங்க சின்ன பிள்ளைகளில். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ வந்து நீங்கள் எதுவுமே எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். நம்மளாம் எதுவுமே வந்து இப்போ பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு வேணால் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதேமாதிரி இது வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுற கெண்டி. நிறைய டைப் ஆஃப் கெண்டிஸ் கிடைக்கிது. ஈவன் கடைகளில் கூட புதுசு கூட இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு தான் நிறைய வெளில வருது. ஆனால் இது மாடலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பழசா புதுசா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த அமைப்பை மட்டும் பாருங்கள். இந்த பாட்டமோட அமைப்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ட்ரம் ஒரு பேரல் சேஃபில் இருக்கும். நம்ம பேரல் என்ன சேஃபில் இருக்குமோ அதே சேஃப்லேயே இந்த ட்ரம் இருக்குது. போன வாட்டி போட்டப்போ கூட எல்லோரும் கேட்டிருந்தீங்க, வந்தால் சொல்லுங்கள் நீங்கள், மறுபடியும் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு குட்டி குமிழ் செம்படம், அதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kg வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இந்த பேரல் என்ன மாடல் இருக்கோ அதே மாடலில் இந்த மாதிரி ஒரு பொடி இருக்கும். அவ்வளோதான். ரெண்டுக்குமே இந்த பொடி தான் வித்தியாசம். இது வந்து வாளியாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து அப்படியே பேரலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாளினா நீங்கள் மேலே தொங்கவும் விடலாம், உங்கள் செல்ஃப்லேயும் வந்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஒரே அளவில் இருக்குது பாருங்களேன். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டிட்டோவாக ஒரே அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்கள் கிச்சனில் அழகாக வச்சுக்கலாம் ஸ்பேசியஸாக. ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேயும் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பொருளை பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு தரேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.